Hi friends, welcome to AN 360. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்க வீடியோ தான். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வந்து 23rd ஏப்ரல் நடக்க இருக்கு. பட் ஆனால் டிக்கெட்ஸ் வந்து எப்போ வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அன்அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா ஏப்ரல் 20th வந்து டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போ அஃபிஷியலாகவும் வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 20th அதாவது நாளைக்கு, ஸோ சாட்டர்டே வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஆவலாக கேட்குற விஷயம் ஒரே விஷயந்தான், நான் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது? கியூ அவ்வளோ பெருசாக இருக்கு, என்னால் புக் பண்ணவே முடியலையே, தலை டோனியை நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாரோட மைண்ட்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ANT 360 சைடில் வந்து நான் போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பெஷல் பை லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து நான் வந்து போடுவேன். ஸோ இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்கனவே நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ லிங்க் எப்போ போஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ, எனக்கு டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து மணி வந்து பே பண்ணுறேன் ப்ரோ, 5 டிக்கெட் வேணும், 10 டிக்கெட் எனக்கு வேணும், ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்ஸ் வேணும், நான் பாக்ஸில் பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க. பட் ஆனால் நானே நாளைக்கு லிங்கை யூஸ் பண்ணி தான் டிக்கெட் என்ன பண்ணுவோம், புக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆளால் 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். நான் வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஐடி அப்புறம் என்னோட ஐடி அதெல்லாம் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் எனக்கே கிடைக்கும் அப்படின்றது உண்மையிலே தெரியாது. ஏன்னா கியூ எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா முக்கியமாக நம்ம சொல்ல போனால் என்ன உண்மை நிலவரம் அப்படின்னா, தலை டோனி வந்து மாற்றி 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 அடின்னு அடிக்கிறாரு. உள்ளே நுழையும் போதெல்லாம் தரமான சம்பவம் வந்து நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிக்கெட்டோட டிமாண்டும் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்லாட்டுக்குள்ளே வந்து புக் பண்ண வருவாங்க. பட் ஆனால் நம்மளோட லிங்க் வந்து எப்போ நான் தருவேன் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ போயிடலாம். ஸோ நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, போன வாட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நான் வந்து பயோவில் வந்து லிங்க் போட்டேன். ஸோ அதனால் நிறைய பேரால் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் காலையில் 7 மணிக்கெலாம் நான் வந்து லிங்க்கை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க் 7 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எப்போ ஒர்க் ஆகும், எப்போ நான் அதை கிளிக் பண்ணணும் அப்படின்றீங்க அப்படின்னா 7:30க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு எப்போ லிங்க் கிடைக்குதோ அப்போ நான் போட்டுருவேன். நான் வந்து ஏம் பண்ணியிருக்குது 7 o'clock தான் நான் கேட்டிருக்கேன். லிங்க் எனக்கு வேணும், ஒரு 6:45க்கெலாம் எனக்கு வந்துடணும், நான் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் அது எவ்வளோத்துக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ எனக்கு ஆனால் கிடைச்சோன்னா போட்டுறேன். நான் மோஸ்ட்லி 7 o'clock போடுற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நான் கொடுப்பேன். ஒரு நிமிஷம். ஓகே, வீட்டில் வந்து நடுவில் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் எப்போ வந்து நான் டிக்கெட் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமை வந்து நான் வந்து காலையில் ஒரு 6 மணி போல் ப்ரைவேட்டாக மாற்றிடுவேன். 6 இல்லைனா 6:30க்கு நான் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவேன். ஸோ ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த லிங்க்கை கொடுக்க போகிறேன். ஸோ முன்னாடியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ப்ரைவேட்டாக போயிடும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களால் லிங்கை பார்க்க முடியாது. நான் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இப்பயும் நான் திருப்பி சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமு ப்ரைவேட்டாக போயிடும், பப்ளிக்கில் இருக்காது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க இப்போயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நான் லிங்க் எப்போ கிளிக் பண்ணணும் அப்படின்னா 7:30க்கு மேலே கிளிக் பண்ணலாம் தாராளமாக. அதுக்கான அப்டேட்டும் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஒரு மெயினாக மாறப்போகுது. யூடியூப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பட் ஆனால் லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருவேன், இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுத்துருவேன். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இது ஃபேக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ போடுறீங்களா, இந்த லிங்க்லாம் அதெல்லாம் ஃபேக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு.
சரி ஓகே, நீங்கள் நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா தெரியும் இது உண்மையா இல்லையா அப்படின்றது. இது வந்து நான் எதுவுமே ப்ரமோட்லாம் பண்ணல, எந்த லிங்க்கையும் நான் ப்ரமோட் பண்ணல, பேடிஎம்மோட லிங்க் தான். பட் ஆனால் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் வேறு யாரையும் ப்ரொமோட் பண்ணோம் இதனால எனக்கு வந்து ஏதாவது ஏர்னிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னா இதிலலாம் எந்த ஏர்னிங்கும் எனக்கு கிடையாது. நான் புக் பண்ணேன், எனக்கு நான் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நான் புக் பண்ணியிருக்கேன். சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் மேட்ச்க்கெலாம் போயிருக்கேன், டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, பட் ஆனால் பண்ண முடியல. ஸோ ஒரு ஹெல்ப்பாக தான் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட்ஸ் அப்டேட் அவ்வளோதான். நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் லிங்க் நான் போடுறதுக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்போ நான் லிங்க்கு போட போகிறேன், எப்போ யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோரியில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டுருவோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலை டோனியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.